வணக்கம் நண்பர்களே. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு சர்ச்சையான சூழ்நிலை நிலவுது. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக சில ஸ்டெப்ஸை எடுத்துட்டோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், வர்த்தக உறவுகளையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் மீது எந்த நேரம் வேணாலும் இராணுவ நடவடிக்கையை எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் உறவில் இன்றைக்கி ஒரு மூன்றாவது நாட்டினுடைய ஒரு ரோல் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆனால் இந்த நாட்டை பற்றி இந்தியன் மீடியா அந்தளவுக்கு டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்குது. எனக்கு இது ரொம்ப வியப்பாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸும் அதை டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்காங்க. இந்த மூன்றாவது நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. நேற்று ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய சர்ச்சையை தணிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு மீடியேட்டராக வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொசிஷனை ரஷ்யா எடுத்திருக்கிறது இது முதல் முறை. எப்பயுமே ரஷ்யா இந்தியாவோட தான் நிற்கும், இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக நிற்கும். ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. இந்தியா இது வரைக்கும் பாகிஸ்தானோட 4 போர்கள் சண்டை போட்டிருக்கோம். இதில் பெரும்பாலும் இந்தியா பக்கம் தான் ரஷ்யா நின்றுருக்கு. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் வல்லரசான சோவியத் யூனியனோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் 1991 அப்புறம் சோவியத் யூனியன் உடஞ்சாலும் ரஷ்யாவோட கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த உலகத்திலே ஒரு பெரிய சக்தி இந்தியாவுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இராணுவ உதவியை கொடுத்துருக்காங்க, ஹைடெக் வெப்பன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ரஷ்யா மட்டும்தான். இந்த வெப்பன்ஸ் வச்சு தான் நம்ம பாகிஸ்தானோட நம்ம சண்டை போட்டிருக்கோம், பாகிஸ்தானை வின் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் எந்த நாட்டோட கூட்டணியில் இருந்தாங்கன்னா இன்னொரு வல்லரசான அமெரிக்கா. நிறைய பேருக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை இந்தியாவில். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா தான் பாகிஸ்தான் எதிராக ஆக்ஷன் எடுக்கணும், பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணுற பொசிஷனில் அமெரிக்கா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது தப்பானது. பாகிஸ்தான் உருவானதுக்கப்புறம் மேற்கத்திய நாடுகள் அணியில் இது கூட்டணி சேர்ந்துருச்சு. இந்த மேற்கத்திய நாடுகளுடைய தலைவரே அமெரிக்கா தான். இப்படி தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும். அமெரிக்கா பாகிஸ்தானோட ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆனால் சோவியத் யூனியன் இந்தியாவோட க்ளோஸாக இருந்தாங்க. சோவியத் யூனியனுக்கு பாகிஸ்தான் எதிரி. காரணம் என்னென்னா, சோவியத் யூனியனுக்கு எதிரான வல்லரசு அமெரிக்கா, அமெரிக்காவோட க்ளோஸாக இருக்கிறது பாகிஸ்தான். அதனால் பாகிஸ்தானை சோவியத் யூனியனுக்கு பிடிக்காது. இதே பொசிஷனில் தான் ரஷ்யாவும் எடுத்தாங்க. இந்தியன் ஃப்ரெண்ட்ஷிப் சோவியத் யூனியனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்தியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், அவங்களுடைய எதிரி நாடு பாகிஸ்தான் அவங்களுடைய நம்பர் 1 எதிரியான அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் இந்தியாவுக்கும் ஃபேவரபுளாக இருந்தது, சோவியத் யூனியனுக்கும் ஃபேவரபுளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி ரஷ்யா ஒரு நியூட்ரல் பொசிஷனை எடுத்திருக்காங்க. 2 நாடுகளுக்கு இடையே ஒரு மீடியேட்டராக வரும்னு அவங்க சொல்கிறாங்க. ஜென்ரலாக இந்த பொசிஷனை எந்த நாடு எடுக்கும்னா அமெரிக்கா தான் எடுக்கும். அமெரிக்காவுக்கு சவுத் ஏஷியாவில் இந்தியாவும் முக்கியம், பாகிஸ்தானும் முக்கியம். பாகிஸ்தானோட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்தியாவோட அந்த காலத்துலேருந்து ஒரு நட்புறவில் அமெரிக்கா இருக்குது. இந்தியாவை விட்டு கொடுக்காது, ஆனால் பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வருதுன்னா ஒரு மீடியேட்டராக செயல்பட நான் ரெடின்னு எடுத்தோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பல நேரங்களில் பாகிஸ்தானுக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு 1971 வாரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சப்போர்ட் பண்ணும்போது பாகிஸ்தானோட அமெரிக்கா நின்றுச்சு, சப்போர்ட் பண்ணிச்சு. சைனாவும் பாகிஸ்தானோட நின்றுச்சு. நம்மோட அந்த டைமில் நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் தான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பொசிஷனை இப்போ ரஷ்யா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நான் மீடியேட்டராக வரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பொசிஷனை ரஷ்யா எடுக்கிறது நம்ம கண்டிப்பாக ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். பாகிஸ்தானுக்கு எதிராக ஃப்யூச்சரில் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் ரஷ்யன் சப்போர்ட் நமக்கு முக்கியம். இப்போ ரஷ்யாவும் பாகிஸ்தான் மாதிரியே மீடியேட்டராக வரேன், எனக்கு இந்தியாவும் முக்கியம் பாகிஸ்தானும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரி, ஏன் ரஷ்யா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க? காரணம் என்ன? இதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. கடந்த 10 வருஷமாக நம்ம அமெரிக்காவோட நட்புறவை அதிகப்படுத்திட்டோம். எப்பயுமே ரஷ்யாவோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் வருதோ அவங்க ஜென்ரலாக அமெரிக்காவோட க்ளோஸாக போவாங்க. ஃபஸ்ட்டு பிஜேபி பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாயும் அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணார். ஆனால் ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இன்டாக்டாக இருக்கும். ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப் பெரிதளவில் மாறாது. அமெரிக்கா ரஷ்யா 2 பேரோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம். இவங்கக்கிட்ட சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்கக்கிட்ட சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் அந்த ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்காக 2 பக்கமும் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக போயிட்டார். இதற்கும் சில காரணங்கள் இருக்குது, சில விஷயங்கள் அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த பக்கம் இருக்க ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வீக் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் இன்றைக்கி ரஷ்யா எடுத்துருக்கூடிய நியூட்ரல் பொசிஷன் காரணம். இப்போ இந்தியா ரஷ்யா இடையான ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா வீக்கன் ஆயிடுச்சு. ரஷ்யாவுக்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட். இவ்வளோ காலம் நம்ம க்ளோஸாக இருந்தோம், நான் உன்னோட நின்று இருக்கேன், ஒன்றா இருந்தோம், உனக்கு நான் ராணுவ ரீதியாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ நீ என்னோட எதிரி நாடான அமெரிக்காவோட க்ளோஸாக போயிட்டேன் அப்படின்ற ஒரு கிரிவன்ஸ் இன்றைக்கி ரஷ்யாவுக்கு இருக்குது. இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த 7-8 வருஷமாக இந்தியா நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டாங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும்
டிஸ்டன்ஸ் உருவாயிருச்சு. அப்படின்றதுனால ஆசிய கண்டத்துக்குள்ளே இன்னொரு சக்தி வாய்ந்த நாடோட அவங்க க்ளோஸாக போகிறாங்க. இது எந்த நாடுனா பாகிஸ்தான். சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ காலம் அமெரிக்கா எடுத்த பொசிஷனை இன்றைக்கி ரஷ்யா எடுக்குது. அதனால இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு மீடியேட்டராக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ காலம் ரஷ்யா பாகிஸ்தானுக்கு எந்த விதமான இராணுவ உதவியே செஞ்சது கிடையாது. அது இல்லாமல் வர்த்தக உறவு கூட பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும். ஆனால் கடந்த 7-8 வருஷமாக இராணுவ உதவியை ரஷ்யா பாகிஸ்தானுக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லாமல் எக்கனாமிக் கோஆப்ரேஷனில் 2 நாடுகள் சேர்ந்து ஈடுபடுறாங்க. பாகிஸ்தானுக்கு எனர்ஜி ரிலேட்டட் சப்ளைஸும் ரஷ்யா இப்போ கொடுத்துட்டு வருது. இப்போ நம்ம என்ன ஒத்து கவனிக்கணும்னா, பல ஆண்டுகளாக ரஷ்யாவும் சைனாவும் ஏற்கனவே க்ளோஸாக இருக்காங்க. அவங்க ஐடியாலஜிக்கல் பார்ட்னர்ஸ், தத்துவ ரீதியாக அவங்க வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானும் சைனாவும் ரொம்ப காலமாக க்ளோஸாக இருக்காங்க. இங்கே மிஸ் ஆகிற ஒரு லிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பாகிஸ்தான் லிங்க் தான். இன்றைக்கி இந்த லிங்க் க்ளோஸ் ஆயிடுச்சு. மிஸ்ஸிங் லிங்க் இன்றைக்கி கனெக்டிங் லிங்க் ஆயிடுச்சு. இதனால் பாகிஸ்தான் ரஷ்யா சைனா இடையே ஒரு மும்முனை கூட்டணி உருவாயிருக்கு. சிபிஆர் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ரஷ்யா பாகிஸ்தான் சைனா ஆக்சஸ். இப்போ இந்த ஒரு மும்முனை கூட்டணி இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இப்போ இந்த மும்முனை கூட்டணினால ஏஷியாவுக்குள்ளே இந்தியா ஐசோலேட் ஆகிடுவாங்க. இந்த 3 நாடுகள் சைனா பாகிஸ்தான் ரஷ்யா 3ம் சக்தி வாய்ந்த நாடுகள், மிலிட்ரி பவர்ஸ். 3 நாடுகள் கையிலும் அணு ஆயுதங்கள் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனைனா இந்தியா ஐசோலேட் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன போல அமெரிக்கா எப்பயுமே பாகிஸ்தானை விட்டுட்டு இந்தியா பக்கம் நிற்காது. கண்டிப்பாக அமெரிக்காவால் ஒரு ரஷ்யாவை மாற முடியாது. அவங்களுக்கு கண்டிப்பாக பாகிஸ்தானும் முக்கியம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவோட க்ளோஸாக போனதுனால நம்மளோட இவ்வளோ காலம் நின்ன ரஷ்யாவை நம்ம இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இழந்துட்டோம். இப்போ ரஷ்யா நம்மளுடைய எதிரி நாடுனா பாகிஸ்தானோட க்ளோஸாக போயிட்டாங்க. புரியுதுங்களா? நவ் வி ஆர் அட் அ ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இந்தியா அந்த பொசிஷன்லேருந்து மீண்டு வரணும். இந்தியா என்ன பண்ணணும்னா, ரஷ்யாவோட இழந்த இந்த நட்பு இருக்குது பாருங்கள், அந்த நட்பை ஃபுல்லாக இழக்கலை, வீக் ஆயிடுச்சு. இந்த பக்கத்தை மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகணும். எந்த அளவுக்கு வேகமாக இதை செஞ்சு அமெரிக்காவோடையும் ரஷ்யாவோடையும் ஒரு பேலன்ஸில் நம்ம இருக்கோமோ, 2 பக்கமும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோமோ, இது இந்தியாவுக்கு நல்லது. அமெரிக்கா ரஷ்யா 2 நாட்டினுடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவை. காரணம் என்னென்னா, அப்போ தான் 2 சேலஞ்சர்ஸான சைனா பாகிஸ்தான் இவங்க 2 பேரையும் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சைனாவும் முக்கியம், இந்தியாவும் முக்கியம். அப்போ ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக தான் சைனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்தியாவில். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாகிஸ்தான் முக்கியம், இந்தியாவும் முக்கியம். ஸோ அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக பாகிஸ்தானை கண்ட்ரோலில் வைக்க முடியும், செக்கில் வைக்க முடியும். இதை தான் இவ்வளோ காலம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகி அதே பாகிஸ்தான் பக்கம் போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரே பொசிஷனை எடுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. எந்த அளவுக்கு ரஷ்யாவோட நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணுறோமோ அது இந்தியாவுக்கு நல்லது. நியர் ஃபியூச்சரில் பாகிஸ்தான் மேலே இந்தியா மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்தாலும் ரஷ்யன் சப்போர்ட் நமக்கு தேவை. இந்தியா பக்கம் நிற்காமல் அவங்க நியூட்ரலாக நின்றுட்டாங்கன்னா இது நமக்கு ஒரு பெரிய பாதகமாக இருக்கும். இந்தியா பாகிஸ்தானோட 4 போர்கள் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் பெரும்பாலும் அமெரிக்கா பாகிஸ்தானோட தான் நின்றுருக்கு. சைனா எப்பயுமே பாகிஸ்தானோட தான் நிற்கும். ஆனால் ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் நம்ம பாகிஸ்தானை வின் பண்ணியிருக்கோம். ரஷ்யா சப்ளை பண்ண வெப்பன்ஸை வச்சு தான் பாகிஸ்தானை நம்ம டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ரஷ்யா நம்மளோட சேர்ந்து நின்றுருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம இழந்துடக்கூடாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துட்டோன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் லாஸாக இந்தியாவுக்கு இருக்கும். இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, ஃபாரின் பாலிசி மேக்கர்ஸும் சரி, இந்த பிளண்டரை செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி அமெரிக்கா ரஷ்யா 2 ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பேலன்ஸ் பண்ணி நம்முடைய சேலஞ்சர்ஸான பாகிஸ்தானையும் சைனாவையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து செக்கில் வைக்கணும். இதை எந்த அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் செய்ய போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.